உங்கள் கவலைகளை இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள். வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நம்மால் எதையும் செய்ய முடியாதபடி உலகத்தின் அத்தனை சுமைகளும் நம்மை அழுத்துவது போல் உணர்வோம். அப்படிப்பட்ட நேரத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் நமக்கு ஆறுதலாய் அமையும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ரமேஷ் என்ற ஒரு சிறிய வியாபாரி பல வருடங்கள் நல்ல முறையில் துணிக்கடை நடத்தி வருகிறார். ஆனால் எதிர்பாராமல் துணிக்கடை வியாபாரத்தில் அவருக்கு சரிவு ஏற்படுகிறது. வாடிக்கையாளர்கள் குறைந்து கடன் பாரம் அதிகரிக்கிறது. தினமும் அவர் கடையில் உட்கார்ந்து வெறுமையோடு பார்க்கும்போது உள்ளுக்குள் உடைந்து போகிறார். ஒரு நாள் இரவு இனி தாங்க முடியாமல் அவர் தேவனிடம் சொன்னார், கர்த்தாவே, என்னால் முடியவில்லை. என் சுய பலத்தால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை. என்னால் சுமையை தாங்க முடியாதபடியால் அதை உம்மிடமே ஒப்படைக்கிறேன். அந்த இரவில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நினைவு கூர்ந்த போது அவர் தனது கவலைகளை தேவனிடம் ஒப்படைத்தார். சில மாதங்களுக்கு பின் அவர் நினைத்து கூட பார்க்காத வண்ணம் ஒரு புதிய கூட்டாளி வந்து ஆன்லைன் வியாபார முறையில் கடையை மீண்டும் தொடங்கினார். முறிந்த வாழ்வு புத்துணர்ச்சி பெற்றது. ரமேஷ் உணர்ந்தார், சில நேரங்களில் நம்மை தேவன் கீழே அமரச் செய்து பின்னர் சரியான நேரத்தில் தான் உயர்த்துகிறார். அனிதா என்ற இளம் பெண் கணவனால் கைவிடப்பட்டவள். 2 பெண் குழந்தைகளுக்கு தாய். குறைந்த சம்பளத்தில் வேலை, தாங்க முடியாத குடும்ப பாரம். ஒவ்வொரு இரவும் படுக்கையில் குழந்தைகளை நினைத்து கண்ணீர் வடிப்பாள். அவள் ஒரு நாள் தேவாலயத்தில் இந்த வசனத்தை கேட்டாள், உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அந்த நாளில் அவள் வெகுவாக அழுதாள். வலியால் அல்ல, தனது சுமையை தேவனிடம் விட்டுவிட்ட நிம்மதியால். கர்த்தாவே, என்னால் முடியவில்லை, என் சுமையை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று பிரார்த்தித்தாள். கடவுள் அவளின் ஜெபத்திற்கு மனம் இறங்கினார். அவளுக்கு வேலையில் உயர்வு கிடைத்தது. நல்ல மனம் கொண்ட சிலரின் உதவியும் கிடைத்தது. அவளது மகளுக்கு கல்வி உதவித்தொகை தேடி வந்தது. கடவுள் அந்த குடும்பத்தின் தேவைகளை பார்த்து கொண்டார். கடவுளிடம் சுமையை வைப்பது பலவீனம் அல்ல, அது நம் வாழ்வில் தேவனின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. நம்மை தாழ்த்தி தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தனது சக்தியை வெளிப்படுத்துகிறார். கவலைகளை நமக்குள் வைத்துக் கொள்ளாமல் அவரிடம் விடும்போது நிம்மதி கிடைக்கிறது. இயேசு தம்முடைய நேரத்தில் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், வேலையின்மை, கடன் பாரம், உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தேவனிடம் ஒப்படையுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் சுமைகளை தேவனிடம் சொல்லுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள். கர்த்தாவே, இந்த சுமையை என்னால் தாங்க முடியவில்லை, உம்முடைய கைக்குள் ஒப்படைக்கிறேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆகையால் கவலைப்படாமல் கர்த்தரின் கரங்களில் ஒப்படையுங்கள். அவர் உங்களை தாங்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய தியானம் நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். இந்த வசனம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது. நமது உண்மையான வலிமை பணம், பதவி, உடல் ஆரோக்கியம், மனித உதவி ஆகியவற்றில் இல்லை. கடவுளுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். ஒரு குடும்பத்தில் அப்பா வேலை இழக்கிறார். நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. ஆனாலும் அந்த தகப்பன் தன் பிள்ளைகளிடம் சொன்னார், பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் நமக்கு உதவி செய்வார். நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். அவர்கள் குடும்பமாக பாடல்கள் பாடி ஜெபித்தார்கள். அவர்கள் மனதில் கலக்கம் இல்லை, ஆனந்தம் இருந்தது. சில வாரங்களுக்கு பிறகு தேவன் அவருக்கு ஒரு சிறந்த வேலை வாய்ப்பை கொடுத்தார். இந்த குடும்பத்துக்கு பலன் கொடுத்தது அவர்களின் சொந்த வலிமை அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்து இந்த பலனை அவர்கள் பெற்றார்கள். ஒரு கல்லூரி மாணவி, சுமாராக படிக்கக்கூடிய அவள் ஒருமுறை தனது செமஸ்டர் தேர்வில் தோல்வி அடைந்தாள். அவள் நண்பர்கள் அவளை கேலி செய்தார்கள். அவள் மனம் தளர்ந்து போனாள். சோர்ந்து போயிருந்த நேரத்திலும் அவள் பைபிளை எடுத்து புரட்டினாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்ற வசனம் அவளுக்கு புது பலன் தந்தது. அவள் மனம் துடிக்கச் சொன்னாள், இயேசுவே, நான் தோற்றுவிட்டாலும் என் பலன் நீங்கள்தான், என் மகிழ்ச்சியும் நீங்கள்தான். அந்த நாளிலிருந்து அவள் தேவனுக்குள் நம்பிக்கை வைத்து படிக்க ஆரம்பித்தாள். அடுத்த தேர்வில் அவள் வெற்றி பெற்றாள். வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்த முதியவர் அவர். பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்பட்டு தனது சொத்துக்களை இழந்து தனிமையில் வாடின போதிலும் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு இருந்தது. யாரேனும் கேட்டால் அவர் சொல்வார்,
எனது சிரிப்பு எனது சொந்த வலிமை அல்ல, அது கர்த்தரின் மகிழ்ச்சி. அவர் எனக்கு பலன் தருகிறார். அவரின் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்தது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உண்மையான பலன். நம்முடைய மகிழ்ச்சி, பலன், நம்பிக்கை அனைத்தும் கடவுளிடமிருந்து வருகிறது என்பதே உண்மை. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய தியானம் சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த வசனம் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு தேவையான உறுதியையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. மனித வாழ்க்கையில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது. சில சமயங்களில் நம்முடைய சொந்த வலிமை போதாது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமாய், பலனாய், துணையாய் இருக்கிறார். சிறு சிறுமி அவள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் வழியில் திடீரென மழையில் மாட்டிக்கொண்டாள். சாலையில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடினது. அவள் பயந்து நடுங்கின அதே வேளையில் எங்கிருந்தோ ஓடி வந்த அவளின் அப்பா மகளை அள்ளி கொண்டு குடையில் சீர்தனைத்து வீட்டுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றார். மகளுக்கு அந்த தருணத்தில் புரிந்தது, என்னை காப்பாற்றுவதற்கு என் அப்பா எப்போதும் அருகில் இருக்கிறார். அதே போலத்தான் நம் பரலோக தந்தையும் இருக்கிறார். நாம் சோர்ந்து விழும் நேரங்களில் அவர் நம்மை தாங்கிக் கொள்கிறார். ஏசாயா 41:10 இப்படியாக சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், தெரியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு கிராமத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை விட்டுவிட்டு ஓடினார்கள். ஆனால் ஒரு சிறுவன் தன் வீட்டுக்குள் சிக்கிக் கொண்டான். அங்கு தீயணைப்பு படையினர் ஓடி வந்து கதவை உடைத்து அந்த சிறுவனை வெளியே கொண்டு வந்தனர். அந்த சிறுவன் பின்னர் சொன்னான், என்னை சுற்றிலும் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. என்னை மீட்க யாரும் வரமாட்டார்கள் என்றே நினைத்தேன். ஆனால் கடவுள் ரூபத்தில் ஒருவர் வந்து என்னை காப்பாற்றினார். நாம் பல சமயம் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்கிறோம். கடவுள் கூட நம்மை மறந்துவிட்டாரே என்று நொந்து போகிறோம். சங்கீதம் 34:18 சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அவர் எப்போதும் நம் பக்கத்தில் இருக்கிறார். பல சமயங்களில் நாம் அறியாமலேயே அவர் நம்மை பாதுகாக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அன்போடு அழைக்கிறார் நம் இயேசு. ஒரு ஏழை குடும்பம் கடுமையான மருத்துவ செலவுகளால் நெருக்கடியில் சிக்கியது. உடனடியாக குழந்தைக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழல். கைவசம் தேவையான பணம் இல்லை. இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தனர் குடும்பத்தினர். அடுத்த நாள் முன்பின் அறியாத ஒருவரிடம் இருந்து உதவி வந்தது. குழந்தைக்கு நல்ல முறையில் ஆபரேஷன் நடந்து முடிய குழந்தை உயிர் பிழைத்தது. அந்த குடும்பத்தார் சபை நடுவே நின்று சாட்சி சொன்னார்கள், வாழ்வின் இருண்ட தருணத்தில் கடவுள் அடைக்கலமாக இருந்து தேவையான உதவியை அனுப்பினார் என்று. தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம அடைக்கலம், அவரே நமது பலன். நம் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணை. நமக்கு வரும் ஆபத்து எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம் தேவன் அதைவிட பெரியவர் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். சங்கீதம் 121 முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்று நீங்கள் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் இந்த வசனத்தை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய தியானம், வாழ்க்கையில் நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. நம்மை உற்சாகப்படுத்தும் அருமையான வேத வசனம் இது. ஒரு ஏழை மாணவன் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற கனவோடு இருந்தான். ஆனால் அவனிடம் பணம் இல்லை. உற்றார் உறவினர்கள் சொன்னார்கள், உன்னால் முடியாதே என்று. ஆனால் அவன் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தான். இயேசுவே, என் விருப்பத்தை நீர் அறிவீர், என்னை நீர் பலப்படுத்தும். இன்று அவன் ஒரு மருத்துவராக மட்டுமல்ல, ஏழைகளுக்கு சேவை செய்யும் கருவியாகவும் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவனை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே. பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது கவன் கூழாங்கல் வைத்து பலசாலியான கோலியாத்தை வென்றார். தானியேல் சதிகாரர்களால் சிங்கக்குழியில் தள்ளப்பட்டார். கர்த்தர் அவனோடு இருந்து சிங்கங்களின் வாயை கட்டினார்.
இயேசுவே மெய்யான கடவுள் என்று பிரசங்கித்த பவுல் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கேயும் அவர் நம்பிக்கையோடு எழுதினார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் சோதனை இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், தோல்வி இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் அருகில் கிறிஸ்துவின் வல்லமை உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்கு பலன். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய தியானம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனம் தம் வாழ்க்கையில் தேவனுக்காக காத்திருப்போருக்கு வரும் ஆசீர்வாதத்தை பேசுகிறது. அருண் என்ற இளைஞன் வேலைக்காக பல இடங்களில் விண்ணப்பித்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. குடும்ப சூழ்நிலையோ மிகவும் கடினமாக இருந்தது. அருண் மனதளவில் மிகவும் சோர்ந்து போனார். ஒரு நாள் தேவாலயத்தில் போதகர் ஏசாயா 40:31 சொல்லி பிரசங்கித்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த வார்த்தை நேரடியாக அருணின் மனதில் பேசினது. அவன் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனோடு ஜெபித்து காத்திருக்க தொடங்கினார். சில வாரங்களில் பெரிய நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வந்தது. வேலையும் கிடைத்தது, நல்ல சம்பளமும் கிடைத்தது. குடும்பத்தின் சுமைகள் குறைந்தது. கடவுள் அருணின் வாழ்க்கையை புதுப்பித்தார். கழுகு புயல் வரும்போது பயப்படுவதில்லை. மாறாக புயலின் காற்றை பயன்படுத்தி மேலே மேலே பறக்கிறது. அதே போல தேவனுக்காக காத்திருக்கும் விசுவாசிகள் சோதனைகளில் சோர்ந்து போகாமல் அந்த சோதனைகளை தேவனுடைய கிருபையால் வெற்றி கொள்ள முடியும். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. புலம்பல் 3:25, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் ஜெபித்ததும் உடனே பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எப்போதும் சரியான நேரத்தில் செயல்படுகிறார் என்பதே உண்மை. அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையிலும் இருந்தாலும் தேவனில் காத்திருங்கள். அவர் உங்களுக்கு கழுகுகளைப் போல புதுபலன் கொடுப்பார். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.